மவுண்ட் டாப்பில் இருந்து வெலிங்டன் சிட்டியை பார்க்க இங்கே பாருங்க க்ளவுட் மவுண்டனை தொட்டு கொண்டு போகுது. ஸ்கை லைன் ஓப்பன் ஆகிட்டுது. பராசைலிங் செய்யின ஸ்பீட் போர்டிங் தொடங்கிட்டுது. நேற்று நாங்கள் செய்த அப்பார்ட்மெண்ட் மவுண்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து தான் நாங்கள் இப்போ ட்ராவல் செய்ய போகிறோம். என்ன ட்ராவல்னு சொல்லி சொன்னால் Trekking start பண்ணது. Trekking start with a warning, extreme fire danger வந்துச்சு. 112 போலாம் சொல்லி ஃபர்க் பர்கர் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எங்கள் வயிறு ஃபுல்லான உடனே நாங்கள் இந்த குயின்ஸ்டவுன் ஹில் இந்த வேக்கு வந்து வாக் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கோம். வாக் பண்ணிக்க சில சைட் சீனுகளை வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணி நாங்கள் இந்த பெராசைலிங் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்கைலேருந்து பெராசைலிங் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது ஸ்கை லைனுக்கு போகலாம். அந்த வாக்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ குயின்ஸ்டவுன் ஹில் வாக் செய்கிறோம். இந்த குயின்ஸ்டவுன் ஹில் வாக் இங்கே வந்து ஃபேமஸ். எல்லா டூரிஸ்ட்டுமே இதுக்கு வந்து ஏறுறவை. என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டோன்னா இப்போவே உங்களுக்கு பார்க்க தெரியும். மலையில் ஏறினோடனா குயின்ஸ்டவுனோட வியூ நல்ல வடிவாக தெரியும். அங்கே ஸ்பெஷலாக என்ன வியூ நல்லா தெரியும்னு சொல்லிட்டோன்னா இந்த குயின்ஸ்டவுனில் உள்ள ஏர்போர்ட், குயின்ஸ்டவுன் சிட்டி, மற்றது ஸ்கைலைன், இந்த எல்லாமே இந்த குயின்ஸ்டவுன் ஹில்லேருந்து பார்க்க தெரியும். அதை தவிர மற்ற அந்த மலை தொடர்கள் எல்லாம் வடிவாக தெரியும். இதை பார்க்குறதுக்காகத்தான் மக்கள் இதில் ஏறி போகிறவ. மேலே ஏறிக்க உங்களுக்கு 1 மணித்தியாலம் எடுக்கும். 1 மணித்தியாலம் தொடக்கம் 1.5 மணித்தியாலம். எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏறிங்களன்றதை பொறுத்து உங்கள் அந்த டைமிங் இருக்கும். ரங்கைக்க குயிக்காக இறங்கலாம். ரங்கைக்க தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். குயிக்காக ரங்கைக்க நீங்கள் இவ்வளவு சந்தர்ப்பம் இருக்கும். இங்கே பாருங்க மக்கள் எப்படி டிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறேன். கல்லுகளுக்கு மேலே கல்லுகளை வைத்துட்டு போய்கொண்டிருக்கிறேன். இப்போ வர்ற மக்கள் கூட சில மக்கள் அந்த கல்லுகளை வைத்து கொண்டு போயினேன். பேலன்ஸ் பண்ண வச்சுட்டு இது ஒரு நின்று பார்க்குற ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஆக்கியிருக்கிறேன் எங்கள்ட மக்கள். இந்த இடத்தை பார்த்துட்டு இதில் 1-2 கல்லுகள் மட்டுமில்லை, 1000கணக்கான கல்லுகள் இப்படி செய்து வச்சுக்கினேன். அதுகளை பார்த்துட்டு நாங்கள் வாக் பண்ணி மேலே போய் கொண்டிருக்கோம். இது பேசிக்காகவே ட்ரெக்கிங். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய வேணும் அல்லது இந்த நல்ல வியூவை பார்க்க வேணும்னா இந்த குயின்ஸ்டவுன் ட்ரெக்கிங் செய்கிறது நல்லா இருக்கும். அதுவும் நாங்கள் செய்ய வந்த நல்ல வெயிலான டைமும், அதாவது பர்கர் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததால் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய வேணும்ன்ட்டு வெளிக்கிட்டு நாங்கள். ப்ளஸ் இந்த குயின்ஸ்டவுன் ஹில் வாக்வேன்றது ஒரு ஃபேமஸ் ஆனது. மற்றது இந்த ஃப்ரெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணினதால் இந்த ட்ராக்குக்கு போய் நாங்கள் வாக் பண்ணி மேலே போய் கொண்டிருக்கோம். இந்த போய்க்கு தெரியும் சில விடயங்களை பார்த்து கொண்டு போனாங்க. இந்த கல்லுண்ட சக்ஸஸ் எப்படி லேயர்ஸாக இருக்குது, இந்த லேயர்ஸ் உருவாடுறதுக்கு காரணம் என்ன, இதுண்ட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு போனாங்க. இப்போ பேசிக்காக வந்து இதுதான் குயின்ஸ்டவுன் ஹில் வாக்வே. நல்ல இணலாக தான் இருந்தது. நாங்கள் போவேக்க வெயில் இருக்கையில் இந்த இடங்களை பார்க்க நீங்கள் சில நேரம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ரிலேட் பண்ணலாம். பேசிக்காகவே குயின்ஸ்டவுன்லேயோ அல்லது நியூசிலாண்ட்லேயோ எங்கே போனாலுமே நீங்கள் பேசிக்காக லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ரிலேட் பண்ணலாம். ஏனெண்டா பேசிக்காக இந்த இடங்களில் தான் இப்படியான இடங்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த இடங்களில் தான் பீட்டர் ஜாக்சன் இந்த ஷூட்டிங்கை நடந்திருப்பார். இப்போ நாங்கள் வெலிங்டனில் நிற்கையும் இப்படியான மரங்கள், இப்படியான இடங்களை பார்த்து நாங்கள் அதே மாதிரி தான் நெஞ்சையும் காத்துக்கு சில மரங்கள், வீக்கான மரங்கள் விழுந்து கிடக்கிறது பார்க்கத்தக்கதாயம் இருந்தது.
குயின்ஸ்டவுனில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப், அதாவது ஏறி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நின்று நாங்கள் அந்த வியூவை பார்க்குறோம். மக்கள் எல்லாம் ஏறி வந்து இதில் நின்று வியூவை பார்த்து கொண்டிருக்கேன். அந்த வியூவை தாண்டி அடுத்ததாக வந்து இன்னும் மேலே ஏறி போனால் இன்னொரு நல்ல வியூ இருக்குமென்னு சொல்லி சொன்னவ. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டயர்டுன்றதால நாங்கள் இதில் இந்த வியூவை காணுமான்னு யோசிச்சுட்டு இல்லை அடுத்த வியூக்கும் போகிறோன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வாக் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் அங்கே வாக் பண்ணிக்க தான் தெரியும். இந்த வாக்கிங் ட்ராக் வந்து கொஞ்சம் பள்ளமும் மட்டியமாக இருந்தது. பள்ளமும் திட்டியமாக இருக்க நாங்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ட்ரெக்கிங் ஷூ இல்லாமல் இந்த இடத்துக்கு போகிறது ஒரு கொஞ்சம் இஷ்யூவானதான். நீங்கள் ட்ரெக்கிங் ஷூவை கொண்டு வந்துட்டு இதுக்கு ஏறுறது நல்ல, அல்லது நல்ல வாக்கிங் ஷூவாக இருந்தால் தான் ஈஸியாக நீங்கள் இதில் ஏறலாம். ஸோ பேசிக்காக நாங்கள் டிசைட் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கோம். இதில் இந்த ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேலே போகிறதுக்கு. ஆனால் மகனோட போவைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்களும் வரைக்க இந்த டைமை அக்கமடேட் பண்ணி வாங்கோ. இப்போ பாருங்க எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி. இந்த வியூ வந்து அமேசிங்காக இருக்கும் இன்னும் மேலே போவைக்க. ஸோ பேராசைலிங் நடக்குது. இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஷெலோ வாட்டரை வடிவாக மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஷெலோ வாட்டருக்குள்ளே இந்த போட்டுகள் போகக்கூடாதுக்காக. அதை தவிர இந்த மேலே இருந்து பார்க்க என்ன மாதிரி வியூ இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படியே நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கோம். அங்காலையும் கணக்க வாக்கிங் ட்ராக்குகள் டிஃப்ரெண்ட்டாக பிரிஞ்சு போகுது. நாங்கள் ஒவ்வொரு ட்ராக்கில் போய் மேலே போய் அங்கே போய் பார்த்த உடனே இருக்கிற வியூ வந்து ஒரு நல்ல வியூவாக இருக்குமென்று சொல்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் மேலே ஏறி கொண்டிருக்கோம். நான் பேசிக்காக நடக்கிறதுகளை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்க தான் பேசிக்காக அந்த வடிவாக இருக்கும். மேலே போகிறது அல்லது நார்மல் வாக்கிங் வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ மேலே வந்த உடனே இங்கே பாருங்க, இந்த வியூ தான் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வியூ வந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அதை விட இந்த இடத்துல இருந்து நீங்கள் 3 விஷயம் ஸ்பெட் பண்ணலாம். தூரத்தில் இருக்கிறது குயின்ஸ்டவுன் ஏர்போர்ட், மற்றது 2வது இந்த மலைத்தொடர்கள், மற்றது குயின்ஸ்டவுன் டவுனை நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். ஸோ டவுன் வந்து ஸ்பாட் பண்ணுறதும் இதுலேருந்து பார்க்கலாம். இது ஒரு சின்ன டவுன். இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். மக்கள் இதில் வந்து இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறவ. இதில் பேசிக்காக சில மக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வர்றதால அவையில் சவுண்ட் மேக் பண்ணினா கொஞ்சம் அரகன் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதில் இந்த சவுண்ட் மேக் பண்ணாமல் இந்த பியூட்டியை பார்த்துட்டு இதில் இந்த கொண்டாந்து சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். ஸோ நாங்கள் இந்த இடத்துல இருக்க நார்மலாக பகல் 11:30 ஆச்சுது. நாங்கள் இன்றைக்கு வந்து இங்கேருந்து ஃபாக்ஸ் கிளேசியர்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃபாக்ஸ் கிளேசியர்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இடையில் வெனக்கான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையும் தாண்டி தான் போகிறோம். ஸோ அதுகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதில் ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் நின்றுட்டு அதுக்கு பிறகு போகிறோம். இப்போ குயின்ஸ்டவுன் ஏர்போர்ட்டை பாருங்க. இது ஒரு சின்ன ஏர்போர்ட். கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் தான் வர்றது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். எமிரேட்ஸும் இங்கே வந்து லேண்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வரைக்கும் லைக் யூரோப்பில் வரைக்கும் எமிரேட்ஸில் வந்து இங்கே தங்கலாம். ஸோ இது ஒரு அருமையான இடம் தான். நீங்கள் மேலே போய் இந்த குயின்ஸ்டவுன் ஃபுல்லாக பார்க்குறதுக்கான ஒரு வியூ. ஸோ குயின்ஸ்டவுன் சிட்டி
மேல இருந்து இடங்களை பார்த்துட்டு இப்போ நாங்கள் திருப்பி இறங்கி கீழே போகிறோம். கீழே போகிறது தான் இப்போ சேலஞ்சிங்கான டாஸ்க். எவ்வளோ குயிக்காக போகிறோம்ன்றதை விட எவ்வளோ சேஃபாக போகிறோம்ன்றது தான் முக்கியம். இதுக்கு பிறகு நாங்கள் சேஃபாக இறங்கி போகிறத பற்றி தான் இனி வேறு வீடியோ. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி இந்த டெரெயின் இருக்குது எவ்வாறு இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி. Thank you.